புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக தந்தையே இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக, இந்த வேளைக்காக எங்களை தேர்ந்தெடுத்து அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், உம்முடைய பணியை செய்ய ஆசீர்வாதம் பெற்றவர்கள். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இதோ இந்த ஒரு மணி நேரம் உம்மோடு கூட நாங்கள் சேர்ந்து உம்முடைய உடனிருப்பை உணர்ந்து உம்மை ஆராதித்து தொழுவதற்காக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கி எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் என்றும் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் வாழ்வதற்கு நீர் திருவுளம் கொள்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. நன்றி ஆண்டவர். திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய 40வது பாடலிலே 7வது இறை வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார்: உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஆண்டவரே,
எங்களுடைய திருவுளத்தின்படி அல்ல, மாறாக உம்முடைய திருவுளத்தின்படி வாழ்வதற்குத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், பணி செய்ய வாய்ப்பு பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய திருவுளத்தை அறிந்து கொள்வதே ஒரு முக்கியமான ஒரு பங்காக, முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, உம்முடைய திருவுளம் எல்லாம் மேன்மையானதாக, மாட்சி மிகுந்ததாக, நன்மையானதாக இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, அது எப்பொழுதும் ஒரு உயர்வான ஒரு சூழலை, மகிழ்வான ஒரு நிலையை, அமைதியான உலகத்தை படைப்பதற்குத்தானே இருக்கிறது. ஆண்டவரே, உடைய திருவுளம் தான் என்ன? ஆண்டவரே, அன்பு செய்ய வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். எந்த பாரபட்சமும் இல்லாமல், எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒரே மாதிரியாக எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும். எந்த நிலையிலும், எப்படிப்பட்ட நிலையிலும் எல்லாரையும் மன்னிக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும், ஆதரவளிக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய திருவுளம் எல்லாரும் சமமாக வாழ்வது, அதில்தான் மகிழ்ச்சி, அதுதான் அமைதி, இதுதான் இறையாட்சி என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஒரு திருவுளத்தை நிறைவேற்றத்தான் நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கிறோம். அதற்கு நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, எங்களை தூய்மைப்படுத்தும், எங்களை பண்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் பாவிகள், இந்த உலகிலே பிறந்தவர்கள், இந்த உலக சூழலிலே சிக்குண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழமையான வாதங்களை, பிற்போக்கு சிந்தனைகளை எல்லாம் கொண்டு ஆண்டவரே, பல நேரங்களில் நாங்கள் எங்களுடைய வாழ்வை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது கூட தெரியாமல் பல நேரங்களில் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். பிறரை புறக்கணித்திருக்கிறோம், பிறரை அடிமைப்படுத்தி இருக்கிறோம், பிறரை உதறி தள்ளி இருக்கிறோம், பிறரை மன்னிக்காமல் இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். இப்படி நாங்கள் பற்பல தீய செயல்களை, தவறான செயல்களை செய்து உம்முடைய திருவுளத்தை புறக்கணித்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இது எங்களுடைய மனித செயல்கள். ஆண்டவரே, இறைத்தன்மையில் இருக்கிற நீர் மனித தன்மையை தேர்ந்து கொண்டு மனிதன் இப்படி வாழ முடியும் என்று வாழ சொல்லிக் கொடுத்தவர் நீர். ஆண்டவரே, அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம், தவறி போகிறோம். எங்களை மன்னித்து உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்வீர் என்று எங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, எங்களை நீர் உதறி தள்ள மாட்டீர். ஏனென்றால் எங்களை கைவிட தெரியாத கடவுள் நீர். ஆண்டவரே, எங்களை விட்டு விலக தெரியாத கடவுள். ஆண்டவரே, எங்களோடு இருக்கக்கூடிய கடவுள். ஆண்டவரே, உடைய உடனிருப்பை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஆண்டவரே, நாங்கள் என்றும் உம்முடைய உடனிருப்பை எங்களுடைய வாழ்க்கையின் வழியாக பிறருக்கு கொடுக்க எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், ஆற்றல் அளிக்க வேண்டும், உடைய ஆவியால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி இதோ இந்த வேளையிலே எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து வேண்டுகிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், உம்முடைய ஆவியால் நிரப்பும். நாங்கள் உம்முடைய திருவுளத்தை மட்டுமே நிறைவேற்ற அழைக்க பெற்றிருக்கிறோம். உணர்ந்து வாழ, அதன்படி வாழ எங்களை ஆசீர்வதியும், எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். ஆமென். பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா.
ஹோசானா ஹோசானா ஹோசானா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஹோசானா உன்னத தேவனே, ஹோசானா ஹோசானா ஹோசானா. ஹோசானா உன்னத தேவனே, ஹோசானா ஹோசானா ஹோசானா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சுழிவிழலாய் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஹோசானா உன்னத தேவனே, ஹோசானா ஹோசானா ஹோசானா. ஹோசானா உன்னத தேவனே, ஹோசானா ஹோசானா ஹோசானா. வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விழி வெள்ளியே, ஆராதனை ஆராதனை. ஹோசானா உன்னத தேவனே, ஹோசானா ஹோசானா ஹோசானா. ஹோசானா உன்னத தேவனே, ஹோசானா ஹோசானா ஹோசானா.
என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே ஓசானா 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 பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஆண்டவரே ஓசானா 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 கர்த்தருடைய உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. எத்தனையோ நண்பர்களிடம் உதவி கேட்கிறோம். கண்டிப்பா அடுத்த வாரம் செய்கிறேன், அடுத்த மாதம் செய்கிறேன் என்று வாக்குறுதி தருகிறார்கள். ஆனால் மறந்து போகிறார்கள். ஆண்டவரே, இதோ இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனையும் மனுஷியையும் உம்முடைய அன்பு பணியை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்காக நீங்க அனுப்பியிருக்கிறீங்க. எங்களால் முடிந்த வரை அதை செய்வதற்கு பலர் முயற்சி செய்கிறோம். சிலர் அதை கண்டுகொள்வது இல்லை. ஆனாலும் கூட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் நீர் ஒரே பார்வையினால் அன்பு செய்து கொண்டே இருக்கிறீர். ஒரே மாதிரியான வாழ்வு, ஒரே வகையான இயற்கை, எல்லோருக்கும் பெய்கின்ற மழை, எல்லோர் மீதும் வீசுகின்ற காற்று, இப்படி எல்லாவற்றிலும் உம்முடைய அன்பு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் வாழ்கின்ற எந்த ஒரு மனிதனையும் மனுஷியையும் மறந்து போகவில்லை என்பதை இந்த இயற்கை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. எங்களது பயணங்களில் நீர் கொடுக்கிற அந்த பாதுகாப்பு உம்முடைய பேரன்பை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதர்களையும்
உம்முடைய நீட்சியாக நீர் அனுப்பி இருக்கிறீர். படைப்பதற்கும் காப்பதற்கும் அன்பு செய்வதற்கும் உதவி செய்வதற்கும் மன்னிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் நீர் மக்களை மனிதர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறீர். ஆனால் நாங்கள் மறந்து போகிறோம். என்னுடைய ஆண்டவருடைய அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்குத்தான் என்னுடைய இந்த கரங்கள், அவருடைய வழியில் நடப்பதற்குத்தான் என்னுடைய கால்கள், அவருடைய திருவுள்ளம் நடப்பதற்காக தொடர்ந்து இணைந்து செயல்படுவதற்குத்தான் என்னுடைய இந்த உடல் என்பதையெல்லாம் மறந்தவராக என்னுடைய மனம் போன போக்கிலே, உள்ளம் போன போக்கிலே நாங்கள் வாழத் தொடங்கிவிட்டோம். ஆண்டவரே, ஆனாலும் கூட எங்களை மறவாமல் இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் எங்களை உம்முடைய பேரன்புக்குள்ளே பத்திரப்படுத்தி வழிநடத்தி கொண்டே இருக்கிறீர். இதோ உம்முடைய உள்ளங்கைகளிலே எங்களை பொறித்து வைத்து கொண்டு எங்களை பார்த்து கொண்டு பராமரித்து கொண்டே இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. எங்களை மறக்காத தெய்வமே, எங்களை மறுபடியும் மறுபடியும் தேடி வருகின்ற எங்களது அன்பு ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து மறவாத உம்முடைய அன்புக்குள் பத்திரப்படுத்தி இந்த அன்பை, இந்த நன்றியை காணிக்கையாக உமக்கு தருகிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீ. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீ. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
காண விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. திருப்பாடல் 40. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில்மொழி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே, இதோ வருகிறேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே, இதோ வருகின்றேன். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே, இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகிறேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே, இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்றேன் நான். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே, இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே, இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே, இதோ வருகிறேன். உமது திருவுள்ளம் அது என்ன? இயேசு தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக என் தந்தையின் திருவுள்ளம் நிறைவேற்றவே நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி இறையாட்சி என்ற திருவுள்ளத்திற்காக, கடவுளுடைய ஆட்சி என்ற திருவுள்ளத்திற்காக, ஆண்டவரே உமது ஆட்சி என்ற திருவுள்ளத்திற்காக தன்னை சிலுவை ஏற்கும் அளவிற்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிகிறோம். ஆண்டவரே, இதோ நாங்களும் அதே வரிசையிலே இறையாட்சி என்ற உமது சிந்தனையை, உமது கருத்தியலை, உமது வாழ்வியலை இதோ இந்த உலகிலே நாங்கள் நிறைவேற்றுவதற்கான கருவிகளாக எங்களை நீர் தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே,
தகுதியில்லாத நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, பலவித பலவீனங்களோடு நாங்கள் இருக்கிறோம். உடலாலும் உள்ளத்தாலும் சோர்ந்து போயிருக்கிறோம். இது எங்களால் கூடுமோ என்று பல நேரங்களிலே சந்தேக தன்மையோடு இருந்திருக்கிறோம். கல்வியிலும் ஞானத்திலும் குறைபாடு உள்ளவர்களாக இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை அன்பு செய்வதிலே தளர்ச்சியுற்று இருக்கிறோம். உம்மீது நம்பிக்கை கொண்டிருப்பதிலே நாங்கள் வீழ்ந்திருக்கிறோம். இத்தகைய பலவீனமான எங்களை நீர் உமது திருவுள்ளம் நிறைவேற்றுவதற்காக ஏன் அழைத்திருக்கிறீர்? ஆண்டவரே, எரேமியா இறைவாக்கினர் சொல்வது போல, ஆண்டவரே, நாங்கள் எப்படி உமது இறை வார்த்தையை அறிவிக்க முடியும்? நாங்கள் சிறுபிள்ளைதானே. ஆயினும் ஆண்டவரே, நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும், நாங்கள் தளர்ச்சியுற்று இருந்த நிலையில் இருந்தாலும், நாங்கள் பலவீனமானவர்களாக இருந்தாலும், நீர் எங்களை பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் நடவும் நீர் எல்லா இனத்தாருக்கு மேலாக எங்களை இறைவாக்கினராக ஏற்படுத்தியிருக்கிறீர் என்ற நம்பிக்கையிலே உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரை இதோ வருகிறோம். நீர் என் கூடவே இரும், என் கூடவே இரும். ஓ இயேசுவே. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில்
தகப்பனானீரே. காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் நீ வைத்தியரானீரே. சோதனை நேரத்தில் நீ நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் நீ வைத்தியரானீரே. சோதனை நேரத்தில் நீ நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் இயேசுவே, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன செய்தார்? தன் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டதை உலகில் இருக்கிற எல்லா உயிர்களோடும் பகிர்ந்து கொண்டார். அன்பை, அமைதியை, ஒற்றுமையை, தன்னிடம் இருப்பதை. அன்பு தெய்வமே, எல்லா நேரங்களிலும் என்னுடைய தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய பணி என்பதை உரக்கச் சொன்னார். உனக்கு பசிக்குதா? இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடு. இதோ இங்க இருக்கிற எல்லாமே என்னுடையதுதான், என்னை வணங்கு. மேலிருந்து கீழே குதியும் வானதூதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள் என்கிற அந்த சாத்தானின் பேச்சுக்கு மயங்காமல் என்னுடைய கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய பணி என்பதிலே நிலைத்து நிற்கிறார். இதோ அந்த பிலாத்தின் முன்னிலையிலும் சரி, உண்மைக்கு சான்று பகருகின்ற என்னுடைய தந்தையின் பணிதான் என்னுடைய பணி என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்தினார். அதே போல அவருடைய தந்தை, அவருடைய அற்புதமான தாய் மரியாள் எல்லா சூழல்களிலும் கடவுளுடைய திருவுள்ளத்தை ஏற்றுக்கொண்டு தன் மனைவியை, குழந்தையை பத்திரப்படுத்துவதில் ஓடி ஓடி போய் உழைத்த யோசேப்பை பார்க்கிறோம். இதோ ஆண்டவரே, உம்முடைய திருவுள்ளத்திற்கு நான் என்னையே கொடுக்கிறேன் என்று தன்னை முழுவதுமாக கொடுத்த அந்த மரியாளையும் பார்க்கிறோம். இவர்கள் எங்களுக்கு வாழ்ந்து சொன்னது ஒரே ஒன்றுதான், கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். கடவுளுடைய திருவுள்ளத்தை உணர்ந்து அறிந்து அதற்கேற்ப போல
என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய திட்டம் என்பதை வைத்துக்கொண்டு உமக்கு முன்பாக மண்டி எடுக்கிறோம். நான் இங்கே சாதிக்க வேண்டும், இதை நிறைவேற்ற வேண்டும், இதை இப்படி செய்ய வேண்டும் என்பதை உம்மிடம் நான் ஒப்புவித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் உம்முடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்காக அனுப்பப்பட்ட ஒரு எளிய கருவி என்பதை நான் மறந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் உம்முடைய கைகளிலே ஒரு எளிய கருவி. ஆண்டவரே, என்னோடு வாரும், என்னோடு உரையாடும். உம்முடைய திருவுள்ளத்தை நான் புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள என்னை தேர்ந்து தெளிந்து வழி நடத்தும். ஆம் ஆண்டவரே, நீ இல்லை என்றால் நான் ஒன்றுமே இல்லை. எனக்கு நீர்தாம், நீ மட்டும்தான் என்னுடைய வாழ்வின் எல்லையாக இருக்கிறீர். என்னை அணைத்துக் கொள்ளும், என்னை தொடர்ந்து வழி நடத்தும், தொடர்ந்து வழி நடத்தும். வாரும் என் இயேசுவே, எங்கும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே. பயணம் நான் செல்ல பாதையும் நீயாகவே. வழியெல்லாம் துணையாக, வாழ்வெல்லாம் இனிதாகவே. சுமையெல்லாம் சுகமாக, பகையெல்லாம் பரிவாகவே. நினைவெல்லாம் நினைவாக, நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவு
வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. இயேசுவே, உம் வல்லமை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். கண் பார்வையற்ற அந்த 2 மனிதர்கள் இயேசுவினுடைய இல்லம் தேடிச் செல்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு பார்வை தாரும் என்று இறைஞ்சி வேண்டுகிறார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களிடம், என்னால் உங்களுக்கு நலம் கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டவுடன் அவர்கள், ஆம் ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி தங்களை முழுமையாக ஆண்டவருடைய இல்லத்திலே இயேசுவிற்கு முன்பாக தங்களை கையளிக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு அவருடைய கண்களை தொட்டு அவர்களுக்கு பார்வை தந்தார். இயேசுவே, உம் வல்லமையை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். ஜெபக்கூட தலைவன் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, என் மகள் இறந்து போனாள், நீர் வந்து பாரும் என்று சொல்லி ஜெபிக்கிற போது ஆண்டவர் அவர்களை தேடிச் செல்கிறார். அந்த குழந்தையை நாடிச் செல்கிறார். அங்கு எக்காளங்கள் முழங்கப்படுகிறது, மேளதாளங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. அடக்கச் சடங்கத்திற்காக ஒரு உடல் அங்கு தயாரிக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு அந்த சிறுமியை தொட்டு, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்று மற்றவர்களுக்கு சொல்லி சிறுமியை எழுந்து இருக்கச் செய்கிறார். சிறுமி உயிர் பெறுகிறார். ஆண்டவரே, பல நேரங்களிலே உயிரோடு இருந்தும் உயிரற்ற மனிதர்களைப் போல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இயேசுவே, உம் வல்லமையை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசு சென்ற அந்த வழியிலே 12 ஆண்டு காலமாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த பெண், நான் ஆண்டவருடைய இந்த ஆடையின் விளிம்பையேனும் தொடுவேன் ஆயில் நான் நலமடைவேன் என்று நம்பி தொடுகிற வேளையிலே ஆண்டவர் அவரை திரும்பி பார்த்து அவருடைய நம்பிக்கையை மெச்சி பெருமிதம் கொண்டு, இத்தகைய நம்பிக்கையை நான் எங்கும் கண்டதில்லை என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு அந்த நொடி பொழுதே நற்சுகத்தை வழங்கினார் என்பதை நாங்கள் விவிலியத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, 12 ஆண்டு காலம் அல்ல, எத்தனையோ ஆண்டு காலமாக இதோ நாங்கள் வெட்கத்தினால், நாணத்தினால், உடல் நோயினால் வருந்தி தவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே நீரே எங்களுக்கு வல்லமையை தாரும். இயேசுவே, உம் வல்லமையை எனக்கு தாரும். இதோ வலுவற்று போகும் வேளையிலெல்லாம் நீர் எனக்கு உதவும். ஆமென்.
வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர். பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீர். சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர். பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீர். விழுந்து கிடந்த நீர் எழுந்தது போல, கிடந்த நீர் எழுந்தது போல, என்னையும் எழச் செய்தருளும் ஐயா, என்னையும் எழச் செய்தருளும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். என் சொந்த பந்தமும் அகன்ற போதிலும், நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், என் சொந்த பந்தமும் அகன்ற போதிலும், நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், சிலுவையில் கிடந்த நீ அன்பு செய்தது போல, சிலுவையில் கிடந்த அன்பு செய்தது போல, என் வாழ்வில் நான் அன்பு செய்திட ஐயா, என் வாழ்வில் நான் அன்பு செய்திட. வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும். வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ,
வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ, வல்லமை தாராயோ. ஆண்டவரே, வல்லமை தாரும் என்று வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருவுளம்தான் என்ன என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். விவிலிய பக்கத்தை புரட்டுகின்ற பொழுது அன்னை மரியா தொடங்கி சீடர்கள் என்று ஒவ்வொருவராக பார்க்கிறோம். எல்லாரும் உடைய திருவுளத்திற்கு பணிந்து தங்களையே ஒப்பு கொடுத்தார்கள், தங்களையே முழுமையாக அர்ப்பணித்தார்கள். ஆண்டவரே, நாங்களும் எங்களை முழுமையாக கொடுக்கிறோம். உம்முடைய திருவுளத்தை அறிந்தவர்களாய் நாங்கள் அதன்படி செயல்பட ஆற்றல் வேண்டியவர்களாய் இதோ நிற்கிறோம். எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே. இந்த வேளையிலே நாங்கள் இன்னுமாக கூட நீர் திருவுளம் கொள்ள வேண்டும் என்று ஒரு சில கருத்துக்களுக்காகவும் செபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இதோ மருத்துவமனைகளிலே, இதோ இல்லங்களிலே நோயுற்று படுத்த படுக்கையாய் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை உடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை நீர் குணப்படுத்த வேண்டும், நலமாக்க வேண்டும், மீண்டுமாக அவர்கள் எழுந்து வர வேண்டும். இதற்கு நீர் திருவுளம் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தமிழ் உறவுகள் உலகமெங்கும் இருக்கிறார்கள், பல நாடுகளில் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட ஆண்டவரே, எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சவால்களை இதோ எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பொருளாதார நெருக்கடிகள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் ஆண்டவரே, உண்மையில் பற்று கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் இதோ நம்முடைய மாதா தொலைக்காட்சிக்காக எவ்வளவோ உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் கஷ்டப்பட்ட போதிலும் கூட இது எங்களுடைய தொலைக்காட்சி, இது வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தமிழ் உறவுகள், குறிப்பாக இலங்கை வாழ் இருக்கக்கூடிய எம்முடைய தமிழ் உறவுகள் உலகமெங்கும் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களெல்லாம் நம்முடைய மாதா தொலைக்காட்சியை தாங்கி பிடித்து வருகிறார்கள். இது எங்களுடைய தொலைக்காட்சி என்று உறவு கொண்டு கொண்டாடி வருகிறார்கள். ஆண்டவரே, அவர்களை உடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும், உடைய குடும்பங்களை நீர் ஆசிர்வதிக்க வேண்டும். அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் நிறைவு செய்து அமைதியையும் மகிழ்ச்சியும் அவர்களுக்கு தர வேண்டும் என்று இந்த வேளையிலே செபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ அவர்களை தொடர்ந்து இதோ பல நாடுகளில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் இதோ மாதா தொலைக்காட்சியை சந்தித்து இதோ வேண்டி நிற்கிறார்கள். அவர்களையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு மொழி தெரியாது, ஆனாலும் கூட உம்முடைய திருவுளம் அறிந்தவர்கள், உம்மை அறிந்தவர்கள், உம்முடைய ஆசிரை பெற்றுக்கொண்டவர்கள், உம்மை அனுபவிக்கிறவர்கள், அவர்களையும் உடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். ஆசிர்வதியும் ஆண்டவரே. நலமான வளமான வாழ்வை கொடுத்தரும், நல்ல உடல் நலனை கொடுத்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் எங்களுடைய வேண்டுதலாக இதை நீர் திருவுளம் கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுதலாக உடைய பாதத்திலே அனைவரையும் உடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆசிர்வதியும், நலப்படுத்தும், குணப்படுத்தும் ஆண்டவரே. எல்லாருக்கும் உயர்வான நிலையான நல்லதொரு வாழ்வை கொடுத்தரணும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய திருவுளத்திற்கு பணிந்து வாழ்வோம் என்று இந்த வேளையிலே உறுதியும் அளிக்கிறோம். எங்களையும் ஒப்படைக்கிறோம். உம்முடைய கரங்களில் ஏந்திக்கொள்ளும், எங்களை ஆசிர்வதியும், எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதரிதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின்
உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.